ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சுவாமிஸ் கிச்சன். நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி கேழ்வரகு மாவு ரவா தோசை. ரொம்ப ரொம்ப கிறிஸ்பியாக நல்ல டேஸ்டியாக இருக்கும், நல்ல ஹெல்த்தியானதும் கூட. எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது. அது கூட தொட்டு கூட கொஞ்சம் தேங்காய் முந்திரி பருப்பு சேர்த்து நான் சட்னி வச்சுருக்கேன். இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள். இதை எப்படி செய்திடலான்னு பார்த்துருவோம். நான் 1 கப்பு கேழ்வரகு மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு 1/2 கப்பு அரிசி மாவு, அதே கப்பில் 1/2 கப்பு ரவை எடுத்துருக்கேன். இப்போ கேழ்வரகு மாவை ஒரு பாத்திரத்தில் போட்டுருவோம். போட்டு அது கூட 1/2 கப்பு ரவை, 1/2 கப்பு அரிசி மாவு, கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. முதல்ல நல்லா கலந்து விட்டுக்கிட்டு 1 கப்பு தண்ணியை முதல்ல கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா கலந்து விடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கலந்து விடுங்க. அப்போ தான் கட்டி தட்டாமல் வரும். முதல்ல 2 கப்பு தண்ணி வேணும். அதுக்கு நல்லா கரைச்ச பிறகு கூட 1 கப்பையும் தண்ணி விட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கிடுங்க. இப்போ 2 கப்பு தண்ணி விட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கிடணும். நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா நம்ம மற்ற பொருட்களை சேர்க்கலாம். நான் இதில் 1 டீஸ்பூன் நல்ல மிளகு, அதை பொடி பண்ணி வச்சுருக்கேன். 1 டீஸ்பூன் ஜீரகம், அதையும் போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு இது ஒரு சைடில் இருக்கட்டு. ஒரு 10 நிமிஷம் ஊறட்டு ரவை. இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அதில் 1/2 கப்பு தேங்காய், 2 பச்சை மிளகாய், 1 சின்ன வெங்காயம், 1 துண்டு இஞ்சி, ஒரு 10 போல் முந்திரி பருப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை, உப்பு, கொஞ்சமாக தண்ணி விட்டு ரொம்ப நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் குறகுறன்னு அரைச்சி எடுத்துருங்க. பாருங்கள், இப்படி நல்லா அரைச்சி எடுத்துருங்க. இது கூட தாளிக்கிட்டு எண்ணெயில் கடுகு, உளுந்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா தாளித்து இதில் விட்டுருங்க. பாருங்கள், நான் தாளித்து விட்டாச்சு. நமக்கு சட்னி ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இருக்கட்டு. நம்ம இப்போ தோசை மாவு பார்த்துருவோம். தோசை மாவு கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணும். அதனால் இன்னும் 1 கப்பு தண்ணி விட நீங்கள் பார்த்து விட்டுடுங்க. ரவா தோசை சுடுவோம் இல்லையா, அதே போல் தான் இருக்கணும் தண்ணியாட்டு. அப்படின்னா தான் நல்லா வரும் கிறிஸ்பியாக. பாருங்கள், இப்போ இது இருக்கட்டு. இப்போ இதில் ஒரு பாத்திரத்தில் நான் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். கொஞ்சமாக உப்பு, கேரட்டு, மல்லிக்கீரை, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், இஞ்சி ஒரு துண்டு. உங்களுக்கு காரத்துக்கு தகுந்தவாறு பச்சை மிளகாய் போட்டுவிடுங்க. நான் 2 எண்ணம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். மல்லித்தலையும் தேவையான அளவு நிறைய போட்டுவிடுங்க, நல்லாயிருக்கும். இதையெல்லாம் போட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. இந்த உப்பு, கருவேப்பிலை எல்லாமே சேர்ந்து நல்லா உள்ளியோடு சேர்ந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துருங்க. நம்ம இப்போ அந்த மாவோட சேர்த்து சுட போகிறதில்ல, தனியாக தான் வைக்க போகிறோம். சேர்த்தும் சுடலாம். பாருங்கள், இப்போ தோசைக்கல் காஞ்ச உடனே இந்த தோசைக்கல்லுக்கு மேலே உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளோக்கு இந்த வெங்காயம், மல்லிக்கீரை, பச்சை மிளகாய் கலந்த கலவையை அப்படியே தூவி விட்டுருங்க. அதுக்கு மேலே நம்ம இந்த ரவை தோசை மாவை விட்டுருங்க. பாருங்கள், இப்படி விட்டுருங்க. விட்டு நல்லா வெந்து வரட்டு. கொஞ்சம் தேவையான எண்ணெய் விட்டுருங்க. எண்ணெய் விட்டால் தான் நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். நல்லா வெந்து வரட்டு. பாருங்கள், வந்தாச்சு. உங்களுக்கு திருப்பி போடணுன்னா போட்டுவிடுங்க, இல்லை அப்படியே இருந்தாலும் இருக்கலாம். பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக தான் இருக்கும். இப்படி நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. பாருங்கள், இப்படி சுட்டு எடுத்துருங்க. இந்த ஒரு முறையும் இனிமேல் அடுத்த முறையை பாருங்கள். நம்ம அந்த கலந்து வச்ச வெங்காயம், கேரட்டு, பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்து மாவுலேயே போட்டு இன்னும் தோசை சுட்டுடலாம். இப்படியும் சுடலாம், அதே போலையும் சுடலாம். ரெண்டுமே நல்லாயிருக்கும். வந்து இப்போ தோசைக்கல் காஞ்ச உடனே பின்னும் நல்லா சூடாக இருக்கணும். இனிமேல் மாவை நல்லா கலந்துட்டு அதில் விட்டுருங்க. நல்லா விட்டு நல்லா வேக விட்டுறணும். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருங்க. நல்லா வேக விட்டு அதையும் திருப்பி போட்டு நல்லா கிறிஸ்பியானதும் எடுத்துருங்க.
பாருங்கள் நல்லா கிறிஸ்பியாக கேழ்வரகு மாவு ரவா தோசை ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் அதுக்கு தொட்டு கூட நல்ல டேஸ்டியான சட்னியும் ரெடி ஆயிடுச்சு. இது ரெண்டையும் நீங்கள் செய்து பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.